வெல்கம் டு மை சேனல் ஏகே விலாக்ஸ். இந்த வீடியோவில் வந்து களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு களி கிளறதுக்கு 1 டம்ளர் மாவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி, அந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கணுங்க. தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் பாத்திரத்தில் ஊற்றி வச்சு நல்லா கொதிக்க காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் மாவை உள்ளே கொட்டி, இந்த மாதிரி களி கிளறதுக்குனே 2 குச்சி இருக்குங்க. அந்த குச்சியை வச்சுட்டு இப்படி ஒரு குச்சியை நல்லா அமுத்தி பிடிச்சி ஒரு குச்சியை நல்லா சுற்றி சுற்றி கிளறணுங்க. அந்த பாத்திரத்துக்கு கொடுத்துருக்கிறது வந்து கவக்கோல்னு சொல்லுவாங்க. அந்த கவக்கோல் வந்து பாத்திரத்தில் நல்லா கொடுத்து குச்சி வச்சு நல்லா கிளறி விட்டு, திருப்பி மறுபடியும் எடுத்து என்ன பண்ணணும்னா அடுப்பில் வைக்கணுங்க. அடுப்பில் வச்சா தான் வந்து என்ன, அந்த வரமாவெல்லாம் வந்து நல்லா வேகும். கொஞ்சம் நேரம் நல்லா வேகிற வரைக்கும் அந்த குச்சியை வச்சு கலக்கிட்டே இருக்கணுங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு கிளறும்போது அந்த குச்சியிலலாம் மாவு ஊட்டிருக்கு இல்லைங்களா, அந்த மாவெல்லாம் வந்து நல்லா கரண்டி வச்சு எடுத்து விடணும். அப்புறம் அந்த அல்லையில் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக எடுத்து விட்டால் எல்லா மாவும் நல்லா வேகுங்க. இப்போ வேகும்போது பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் சுண்டிடுச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கணுங்க. அந்த சுடு தண்ணி வந்து கொஞ்சம் எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணணுங்க. அப்படி வேக வேக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிக்குங்க. எப்படி மிக்ஸ் பண்ணாலும் லைட்டாக அடி பிடிக்க தான் செய்யும். பட் ஓரளவுக்கு ரொம்ப அடி பிடிக்காமல் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி ஓரளவுக்கு சுண்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் கீழே எடுத்து வச்சு நல்லா கிளறணுங்க. கீழே எடுத்து வச்சு அந்த கவக்கோல் நல்லா பாத்திரத்துக்கு நல்லா கொடுத்துங்க. கால் அமுத்தி பிடிச்சி ஒரு குச்சி நல்லா வச்சுட்டு ஒரு குச்சி வந்து சுற்றி சுற்றி கிளறணுங்க. அது நம்ம எப்படி கிளறினாலும் மேலே தூக்கிட்டு வந்துடும் குச்சி. நல்லா அமுத்தி பிடிச்சி நல்லா கிளறணுங்க. இதுதான் வந்து அந்த காலத்தில் களி கிளற மெத்தடு. பாட்டி எல்லாம் நல்லா செய்வாங்க. நம்மளும் செஞ்சுட்டே இருந்தால் பழகிரும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம கிளறதுக்கு வந்து என்னென்னா குச்சி மேலே தூக்கிட்டு வந்துடுதுங்க. நல்லா அமுத்தி பிடிச்சி நல்லா வேகமாக கிளறணும். அப்போ தான் வந்து அந்த கட்டின்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டி புருடு மாதிரி ஆயிக்குங்க. அந்த வரமாவெல்லாம் என்ன செஞ்சு புருடு மாதிரி சேர்ந்துக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி பாத்திரத்தை பிடிச்சிட்டு 2 குச்சி வச்சு மேலே இழுத்தோம்னா அந்த புருடெல்லாம் வந்து உடஞ்சிருங்க. நல்லா அமுத்தி பிடிச்சிட்டு மேலே இழுக்கணும். அப்புறம் திருப்பி எகெயின் வந்து இந்த மாதிரி சுற்றி சுற்றி கிளறணும். இப்படி நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வந்து அந்த குட்டி பொருடெல்லாம் வந்து நல்லா உடஞ்சி மாவெல்லாம் தண்ணி கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து பஞ்சு போல் வருங்க மாவு. கையில் தொட்டாங்க கூட ஒட்டாது, அந்த மாதிரி நல்லா இருக்குங்க பார்க்குறக்கு. பாருங்கள் எப்படி மாவு வெந்திருக்குதுன்னு. அவ்வளோதாங்க, களி ரெடி ஆயிடுச்சு. நீ தண்ணி பக்கத்தில் வச்சு தொட்டு தொட சுடணுங்க மேலெல்லாம். சூடாக இருக்குங்க, பார்த்து ஹேண்டில் பண்ணணும். பக்கத்தில் தண்ணி வச்சுக்கணும். சுத்தமாக அந்த குச்சியில் ஒட்டி இருக்கிற மாவெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டு அப்புறம் அந்த சுற்றி பாத்திரத்தில் ஒட்டி இருக்கிற சுற்றி மாவெல்லாம் வந்து எடுத்து உள்ளே போடணும். புருடு ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு எகைன் இந்த மாதிரி நல்லா பண்ணால் அந்த பொருடெல்லாம் உடஞ்சிருங்க. மாவு பாருங்கள், அப்படியே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாவே சாப்பிடலாம் போல் இருக்கும்.
இப்போ யாருங்க இந்த மாதிரிலாம் களி செஞ்சு தரா? களி செய்யவே சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் நம்மளும் இப்போ நவீன முறைப்படின்னு சொல்லி குக்கரில் அப்புறம் வச்சு செஞ்சு பழகியிருக்கிறோம். எப்படி செஞ்சாலும் பரவாயில்ல, இருந்தாலும் இந்த அரிசி சாதத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் களி, கம்மஞ்சோறுன்னு சிறுதானியங்களை கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மக்கிட்ட இருந்தே மாற்றத்தை ஆரம்பிப்போங்கிற மாதிரி நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோங்க. பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த உருண்டையாக எடுத்து போடணும் இல்லைங்க. அது கரண்டியில் ஒரு உருண்டை எடுத்து போட்டு இந்த மாதிரி ஒரு குழி பாத்திரத்தில் தண்ணி லைட்டாக தொளிச்சு இந்த மாதிரி தட்டி தட்டி போட்டோம்னா அது நல்லா உருண்டையாக மாறிக்குங்க. அப்படியே கொழுமாங்கல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மணல் கல் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குங்க பார்க்குறக்கு. களிக்கு பார்த்திங்கன்னா அவரைப்பருப்பும் கடலப்பருப்பு சட்னியும் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி சத்தான உணவுகளை சாப்பிட்டு நம் உடல் நலனை காப்போங்க. மாற்றம் நம்மக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கட்டும்.